அலசல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் அலசல் சேனலோட மூலிகை வரிசையில் 62வது மூலிகையாக நம்ம அலச இருக்கிறது கீழாநெல்லி மூலிகையை பற்றி அலச இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மட்டும் உடனடியாக கீழே இருக்க வீடியோ கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்க. நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இந்த கீழாநெல்லி மூலிகையை பற்றி நம்ம பார்க்கலாம். இதனுடைய வேறு பெயர்கள் பார்த்திங்கன்னா கீவா நெல்லி, கீழ்காய் நெல்லி, கீழ்வாய் நெல்லி, பூமி அமலக், பூலியா பாலி அப்படின்றது தான் அதனுடைய வேறு பெயர்கள். இதனுடைய வகைகள் பார்த்திங்கன்னா கீழாநெல்லியில் 2 வகைகள் இருக்குது. பொதுவாக ஒரு மூலிகைக்கு ஒரு சக்காலத்தின் ஒன்று இருக்கும். அதை பற்றியும் நான் இந்த வீடியோவிலேயே ஒரு இணைப்பாக இணைச்சிருக்கேன். இதுதான் அதை பார்ப்பீங்க. இதனுடைய வகைகள் பார்த்திங்கன்னா இதில் 2 வகைகள் இருக்குது. கீழாநெல்லி, மேவா நெல்லின்னு இருக்குது. மேவா நெல்லியை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க. அதோட லிங்க் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இதனுடைய சக்காலத்தி வீடியோ கீழாநெல்லியினுடைய இன்னும் ஒரு வகை அந்த சக்காலத்தி வீடியோ போட்டிருக்கேன். இதில் பார்த்துக்குங்க. 2 வீடியோவுமே இதில் இணைச்சிருக்கேன். இதனால் தீரும் நோய்கள்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் காமாலைக்கு இது முதன்மை மருந்தாக பயன்படுது. இதை விட பெஸ்ட்டான மருந்து மஞ்சள் காமாலைக்கு இல்லைன்னு சொல்லலாம். அது அப்புறம் இதனுடைய அறிவியல் பெயர் மற்றும் குடும்ப வகைகளை பற்றி வீடியோவில் கொடுத்துருக்கீங்க, ரெஃபரன்ஸுக்காக பார்த்துக்குங்க. அடுத்ததாக இது மூத்திரம் சம்பந்தமான நோய்கள், அதாவது சிறுநீர் தாரை சம்பந்தமான நோய்கள் பூரா போக்குது. குடல் புண், தொண்டை நோய்கள், வயிற்று வலி, வயிற்றோட்டம், முறைச்சுரம், அதிக உஷ்ணம், கண் நோய்கள், மாதவிடாய் கோளாறுகள், பசியின்மை, தோல் நோய்கள், தீராத அழுகல் புண்கள், புரைகள், வீக்கம், குருதி வெடிதல், கல்லீரல் நோய்கள், இரத்த சோகை, காய்ச்சல், சீதபேதி, மேக நோய், இது மாதிரி எக்கச்சக்கமான நோய்கள் இது குணப்படுத்துது. இது குணப்படுத்தாத நோய்களே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு இதனுடைய பட்டியலை யாரும் அறுதிட்டு கூற முடியாது. அவ்வளோ நோய்களை குணப்படுத்தக்கூடிய இது ஒரு அருமையான ஒரு மூலிகை தான் இந்த கீழாநெல்லி. இது இதனுடைய மருத்துவங்கள் சிலவற்றை உங்களுக்கு சொல்கிறேன், செஞ்சு பார்க்குற மாதிரி. மஞ்சள் காமாலை இது முதன்மையான மருந்து நான் சொன்னேன். அதை எப்படி செய்யலாம்னா, ஃபஸ்ட்டு 2 முறையில் செய்யலாம். இதையும் தனி மூலிகையாகவும் பயன்படுத்தலாம், கூட்டு மூலிகையாகவும் பயன்படுத்தலாம். தனியாக இந்த கீழாநெல்லியை மட்டும் பயன்படுத்தி எப்படி மஞ்சள் காமாலைக்கு மருந்தாக பயன்படுத்தலாம்னா, இந்த கீழாநெல்லி முழுவதும் சமூலம் செடி முழுவதும் புழுங்கி நீரில் அலசிக்கிங்க. அதில் தூசி அது மற்றும் அதனுடைய மண்ணெலாம் அலசி எடுத்துகிட்டு கல்வத்தில் குழியம்மையில் நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க வலுவல்னு. இதில் 5 கிராம் அளவு, இந்த அரைச்சி எடுத்ததில் 5 கிராம் எடுத்துக்கிட்டு அதை ஒரு 200 மில்லி எருமை தயிரில் கலக்கி காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி வெளியே போயிட்டு நல்லா பல் துளக்கிட்டு வயிற்றில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சூரிய உதயத்திற்கு முன்னாடி வெறுவயத்தில் குடிச்சிங்கன்னா இந்த வெறும் வயிற்றில் இப்போ குடிச்சிட்டு வரணும் ஒரு 21 நாள் வரைக்கும் இந்த மஞ்சள் காமாலை கட்டுப்படும். அதாவது இப்படி நீங்கள் சாப்பிட்டு வர டைமில் மோர் சோறில் ஊற்றி குடிக்கலாம். அடுத்து இன்னொரு மருந்து, இதே மஞ்சள் காமாலைக்கு கூட்டு மருந்தாக எப்படி பயன்படுத்தலாம்னா, இந்த கீழாநெல்லி இலைகள் மற்றும் தும்பை, கரிசலாங்கண்ணி இதனுடைய இலைகள் எடுத்துக்கிட்டு கீழாநெல்லின்ற சாதாரணமாக அந்த ஈர்க்குலேருந்து இப்படி உருவினாவே வந்துடும். காயோட சேர்த்து உருவி எடுத்துங்க. தும்பை இலையும் கரிசலாங்கண்ணியும் தனியாக எடுத்துங்க. இது எல்லாமே சமளவு எடுத்துக்கிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க வலுவல்னு. எடுத்துக்கிட்டு இதை நெல்லிக்காய் அளவு பெரியவங்க நெல்லிக்காய் அளவு பாலில் கலக்கி 1 டம்ளர் பாலில் கலக்கி குடிக்கணும் பெரியவங்களுக்கு. சிறியவங்க சுண்டைக்காய் அளவு 1 டம்ளர் பாலில் கலக்கி குடிக்கணும். காலையில் மொத்தம் 2 வேளை காலையும் சாயங்காலம் தொடர்ந்து குடிக்கணும். 21 நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த மஞ்சள் காமாலை கட்டுப்படும். மேல் சொன்ன நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மருந்துக்கும் சரி, தனியாக பயன்படுத்துறதுக்கும் சரி, இந்த கூட்டு மருத்துவத்துக்கும் சரி பத்தியம் உண்டு. பத்தியம் உப்பு, புளி, காரம். அதாவது புளி காரம் அதிகமாக மேக்ஸிமம் சேர்க்கக்கூடாது. உப்பு பாதி உப்பாக எடுத்துக்கங்க. இதுக்கு பால் சோறு, தயிர் சோறு இது மட்டும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு விரைவிலேயே குணம் கிடைக்கும்.
அடுத்ததாக சிறுநீர் நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு எப்படி பயன்படுத்தலாம்னா, இதோட இலைகளை அரைச்சி கல்கண்டோடு சேர்த்து அரைக்கணும். சேர்த்து அரைச்சிட்டு இதில் 3 கிராம் மட்டும் எடுத்து 2 வேளை காலை மாலையும் 7 நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இது இந்த சிறுநீர் சம்மந்தப்பட்ட நோய்கள் தீரும். அடுத்து மாதவிடாய் பிரச்சனை. அந்த மாதவிடாய் பிரச்சனைனா நாள் தள்ளி போதல், அளவுக்கு அதிகமான ரத்தப்போக்கு, அந்த வெள்ளைப்படுதல், இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு ஒரு கைப்பிடி இலை, அடுத்து ஒரு கைப்பிடி இலையை 2 டம்ளர் நீர் ஊற்றி 1 டம்ளராக வர்ற வரைக்கும் வத்த காய்ச்சணும். இந்த கீழாநெல்லி ஒரு கைப்பிடி இலையை பிடுங்கி 2 டம்ளர் நீர் விட்டு 1 டம்ளர் வர்ற வரைக்கும் நல்லா வத்த காய்ச்சிட்டு காலையிலையும் சாயங்காலமும் 2 வேளை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதவிடாய் பிரச்சனைகளே இருக்காது. அடுத்து வயிற்றுப்புண் அல்சர் உள்ளவங்க இதோட ஒரு கைப்பிடி இலையை அரைச்சி 1 டம்ளர் மோரில் கலக்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த வயிற்றுப்புண் சரியாயிரும். காலையில் குடிச்சிட்டு வரணும். அடுத்து இந்த காயம் உடலில் பல விஷயங்களால் பல வேலைகளில் சில கிட்டான சூழலில் பல காயங்கள் உருவாக வாய்ப்பு இருக்குது. அப்படி காயம்பட்டவங்க இதோட இலையை அரைச்சி பத்து போட்டு அதவே வச்சு கட்டலாம். கட்டிட்டு வந்தீங்கன்னா காயம் சீக்கிரம் ஆறிடும். அடுத்து தேள் கடிக்கு இது பயன்படுது. இது தேள் கடிக்கு அப்படின்னா ஒரு அரை கைப்பிடி அளவு இலை எடுத்துக்கங்க. அதை சும்மா வெறுவாயிலே போட்டு மென்று திங்கலாம், அரைச்சும் குடிக்கலாம். குடிச்சிங்கன்னா தேள்கடி விஷம் இறங்கும். சீதபேதி, இது சீதபேதிக்கும் மருந்தாக பயன்படுது. சீதபேதினா சீதமாக ஊழையாக வெளியே போகும், பேதியாகும், தண்ணியாக போகும். அந்த மாதிரி உள்ளதுக்கு தான் சீதபேதின்னு சொல்லுவாங்க. அந்த சீதபேதி வர நோயை குணப்படுத்துறதுக்கு மாதுளை கொழுந்து எடுத்துக்கங்க. அது கூட இந்த கீழாநெல்லி இலைகளை எடுத்துங்க. ரெண்டும் சமமாக கூட்டி சம அளவு எடுத்து நல்லா அரைச்சி பசுவோட தயிரில் அல்லது மோரில், தயிர் கிடைக்காத வச்சதுக்கு மோரில் கலக்கி குடிச்சிங்கன்னா இந்த சீதபேதி நிற்கும். அடுத்து கண் நோய்கள், கண் பார்வை மங்கல், கண்ணில் வெளிப்படலம், இந்த மாதிரி நிறையா கண் பிரச்சனைகள் உள்ளவங்க கீழாநெல்லி ப்ளஸ் பொன்னாங்கண்ணி இந்த 2 இலைகளையுமே சம அளவு எடுத்து அரைச்சி புளிச்ச மோரில் சாப்பிட்டு வரணும். 1 மணி நேரம் அளவுக்கு சாப்பிட்டு வரணும். சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லா குணம் கிடைக்கிறத நீங்கள் போக போக உங்களுக்கு தெரியும். அடுத்து சொரிசிறங்குக்கு இந்த கீரையை உப்பு சேர்த்து, அதாவது இந்த கீழாநெல்லி கூட உப்பு சேர்த்து அரைச்சி தடவலாம். அடுத்து ஆண்மை குறை உள்ளவங்க இந்த கீழாநெல்லி கூட ஓறுதல் தாமரையை அரைச்சி நெல்லிக்காய் அளவு பாலில் கலந்து 40 நாள் குடிக்கலாம். இது இல்லாதவங்க இதை சூரணமாக 2 சூரணத்தையும் கலந்து பாலில் குடிச்சிட்டு வரலாம். இது எல்லாமே கீழாநெல்லிய மருத்துவ பயன்கள். இது இல்லாமல் இது குணப்படுத்தாத நோய்களே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இன்னும் எக்கச்சக்கமான மருந்துகளோட கூட்டு சேர்ந்து எக்கச்சக்கமான நோய்களை குணப்படுத்துது. இது குணப்படுத்துகிற நோய்கள், இதனுடைய மருத்துவம்லாம் நம்ம சொல்ல ஆரம்பித்தோம்னா இந்த வீடியோ பத்தாது. அவ்வளவு ஒரு அருமையான ஒரு மூலிகை தான் இந்த கீழாநெல்லி. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க கீழாநெல்லியுடைய சக்காலத்தையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதை சில இடங்களில் மேவாநெல்லி சொல்லுவாங்க. இது மேலாநெல்லி கிடையாது. இதை மேலாநெல்லி வீடியோ நான் போட்டிருக்கேன், பார்த்துங்க. இதுவும் கீழாநெல்லி அதனுடைய மருத்துவ குணங்கள் தான் இதுவும் கொண்டிருக்கேன். இதுவும் கீழாநெல்லியை சேர்ந்த மூலிகை தான். இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபஸ்ட்டு நினச்சிருக்க வீடியோ ஒரிஜினல் கீழாநெல்லி. இது அதனுடைய சக்காலத்தை, ரெண்டுமே கீழாநெல்லி தான். இந்த வீடியோவில் கீழாநெல்லியை பற்றி நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட கருத்துக்களை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு 4 பேர்த்துக்கு பயன்படணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு பயன்படக்கூடிய அருமையான ஒரு மூலிகையினுடைய ஆலோசனையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நல்லசாமி. வணக்கம் நண்பர்களே, நன்றி.